Light it up, light it up, light it up. Light it up, light it up, light it up. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு கேமராவை எடுத்து வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், இது வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான். குக்கிங் வீடியோவிலே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்ன வீடியோ அப்படின்னு தம்ப்நெயில் கவனிக்காதவங்க வந்து கவனித்து பாருங்கள் இந்த வீடியோவை. அண்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகி அண்ட் இப்பி இந்த ரெண்டையும் கலந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ரெசிபி நூடுல்ஸாக வந்து நம்ம பண்ணி அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ஃபேவரட். ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் நான், ஒரு ஃபேவரட்டானது. அண்ட் அதிலே வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸு, முட்டை அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி என் சேனல் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கனாலும் சரி, என் வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சரி, மறக்காமல் நம்ம சேனல் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பிரியாணிக்கு போடுறது இது. அண்ட் நான் வந்து நூடுல்ஸுக்கு போட்டு பார்ப்போமே அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அண்ட் சில்லி பவுடர், பெப்பர், உப்பு, அண்ட் மேகி மசாலாவும் இப்பி மசாலாவும் இருக்குது. அண்ட் மேகி ஒரு பார், இப்பி ஒரு பார் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு முட்டை டேஸ்ட்டுக்காக. அண்ட் இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க செஞ்சு பார்ப்போம். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் கைஸ். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் சானிடைசரை ஒரு சொட்டு கையில் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அண்ட் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சி 99 சொல்லி ஒரு ஹேண்ட் சானிடைசர். பிராண்ட்லாம் முக்கியமே கிடையாது நம்மளுக்கு. அண்ட் ஹேண்ட் சானிடைசர்னு வெளியில் கிடச்சா அதை வாங்கி வச்சுக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டே இது பண்ணுவீங்களோ இல்லை கையில் சோப் போட்டு நீங்கள் கழுவிங்களோ. அண்ட் குக் பண்ணும்போது ரொம்ப சுத்தத்தோட கையை சுத்தமாக வச்சுக்கிட்டு குக் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது வந்து நான் வந்து இறங்கி சமைக்கிறப்ப நான் இது ட்ரை பண்ணிக்கிறேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கைஸ், ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் இல்லை ஒரு 1.5 கிளாஸ் கூட கலந்துக்கோங்க. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வருமே. இந்த சூப்பியாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து நூடுல்ஸும் நல்லா திக்காக ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அது. அண்ட் அதனால் ஒரு கிளாஸ் இல்லை வந்து 1.5 கிளாஸ் கலந்துக்கோங்க. உடனே வந்து டக்குன்னு வந்து இந்த இது மாற ஆரம்பிக்கும். மசாலா போட்ட உடனே அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் தண்ணியோட. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் போட்டோம். அண்ட் கைஸ், திஸ் இஸ் டைம் டு மிக்ஸ் அ மசாலா. தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மசாலாவை கலக்க போகிறோம். அண்ட் இந்த ரெண்டு மசாலாலையும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன், நல்ல ஒரு பவுடரான ஒரு மசாலா இது மேகியோட மசாலா. அண்ட் அதே மாதிரி இப்பியோட மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பியோட மசாலா வந்து ஒரு பெப்பர் பவுடர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இதில். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து குட்டி குட்டி வெஜிடபிள்ஸும் கலந்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் குட். வந்து இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை கலக்கலாம். ஸோ கைஸ், அங்கே ஃப்ரேம் சரியில்லை. ஸோ அதனால தான் நான் இங்கே வச்சு பண்ணுறேன். 2 மசாலாவும் கலந்ததுக்கப்புறம் பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அதில் இருந்து அந்த குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ் மேலே மிதக்க ஆரம்பிக்குது பாருங்கள். தெரியுதா? பாதி பேருக்கு தெரியாது, இருந்தாலும் இது பாருங்கள், அதுலேருந்து ஒரு பாட்டு கிடச்சிருக்குது. டைம் டு மிக்ஸ் த 2 நூடுல்ஸ் அண்ட் மேகியும் இப்பையும் கலக்கிறதுக்கான ஒரு இது. ஃபஸ்ட்டு வந்து இதை பச்சையாக சாப்பிட்டு பார்க்குறாருங்களா. இப்போ கடுகடுன்னு இருக்குது இப்பி வந்து பார்த்திங்கன்னா, இப்பி வந்து அந்தளவுக்கு சால்ட்டாக தெரியல. மேகி லைட்டாக சால்ட்டாக தெரியுது. அண்ட் எனக்கு என்னமோ இந்த இப்பிக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப கடுகடுன்னு இருக்குது. மேகி கூட கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, ஆனால் இப்பி கொஞ்சம் கடுகடுன்னு இருக்குது பச்சையாக சாப்பிட்டா. ரவுண்டு நூடுல்ஸ் முதல்ல இப்பியை போடலாம். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட்டு மேகியை வெளில எடுக்கலாம். வாவ், பார் ஷேப். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு, இது பாக்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஆனால் அடுத்தது இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேகி, அதில் உள்ள இது நொறுங்கி இருந்தது, அதையும் கலந்துடுறேன்.
இப்பொழுது திருப்பி போடவும். சப்பாத்தியாடா போடுற அப்படின்னு கேட்பீங்க. திருப்பி போடலாம். இதை வந்து யாரும் நுணுக்கலாம் வேணாம். நுணுக்குனீங்கன்னா நூடுல்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி ஆயிரும். அப்படியே விட்டிங்கன்னா தன்னால் இலகிருங்க. இந்த ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலாக. அதனால் வந்து இப்பி சீக்கிரத்தில் இலகிருச்சு. மேகி லேட்டாக போட்டதுனால மேகி வந்து இப்போ தான் இலக ஆரம்பிக்குது பாருங்கள். இலக ஆரம்பிக்குது. நான் சொல்லியிருந்தேன் பாருங்களேன், இது என்னது பீன்ஸ் மாதிரி இருக்குது. அதில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அது ஒரிஜினல் வெஜிடபிள்ஸா இல்லை ஃபேக் வெஜிடபிள்ஸா தெரியலங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். என்னைக்காவது ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லலாம் அடிக்கடி சாப்பிட்டா. எடுத்து வச்சுருந்த நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கலக்க ஆரம்பிப்போம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகா பொடி இருக்குது, பெப்பர் இருக்குது, உப்பு இருக்குது. இந்த மூணுமே டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது. அண்ட் வாங்க கலக்குவோம். அப்படியே கொட்டிட வேண்டியதான். அது போக மாட்டேங்குது. போயிடுச்சு. அண்ட் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்தது வந்து முட்டை கலந்துக்கலாம். முட்டை வந்து இப்போ வந்து மேகியும் இப்பயும் மசாலாவோட நம்ம சேர்த்து கலக்கிறதுனால இப்போ வந்து முட்டை போட்டுக்கிட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த அதில் காரம் வரும் அப்படின்னு சொல்லலாம், வராதுன்னு சொல்லலாம். முட்டையை கலந்துக்கிட்டால் அந்த காரங்கிறது கொஞ்சம் இறங்கி ஒரு டேஸ்ட்டாக அது மாறும். ஸோ அதனால் முட்டை கலந்துக்கலாம். நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் முட்டை கலக்கிறேன். ஏன்னா எனக்கும் பிடிக்கும். அதனால் ரெடி டு ஓப்பன். 1 2 3. வாவ், செம்மங்க. ஒரு மிக்ஸ்டான ஒரு நூடுல்ஸாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போ பார்க்குறப்ப செம்ம ஈகராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வந்துருச்சுடா இப்பி மேகி மிக்ஸ்டு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப ஈகராகவே இருக்குது. பிகாஸ் அந்த முட்டை, அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், உள்ளே இருக்கிற அந்த மசாலா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து போடுறப்பே வந்து நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சு. அண்ட் அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டதுனால தான் லைட்டாக அந்த அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து எப்பயுமே அந்த கருப்பு ஆகுற மாதிரி, கருப்பு இல்லை அந்த ஒரு ப்ரௌன் ஆகுற மாதிரி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம அதை டாப்பிங்ஸாகவே சேர்க்கணும். நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், அவங்க அப்படி தான் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் ஃப்ரை பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு வாய் வச்சு பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, செம்மையாக இருக்குதுங்க நூடுல்ஸு. அண்ட் நான் வந்து மலேசியா போயிருந்தேன் ஒரு தடவை. அண்டு மலேசியா போயிருக்கிறேன்னா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு, ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு வந்து தெரியாது. மலேசியா போயிருந்தப்ப ஒரு நூடுல்ஸ் ஒன்று சாப்பிட்டேன் வெளியில். அது வந்து பேர் மறந்துட்டாது. நான் போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஒரு நூடுல்ஸ் ஒன்று சாப்பிட்ருந்தேன். அந்த நூடுல்ஸோட டேஸ்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட சூப்பராக இருக்கும் அது. அந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு தான் எனக்கு இப்போ திரும்ப ஞாபகம் வருது. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டிருந்ததுனால. அந்த மேகி மசாலாவும் இப்பி மசாலாவும் சேர்ந்து பண்ணியிருந்த ஒரு சிக்கன் நூடுல்ஸோட ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. அண்டு இந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதோட ஒரு ஸ்மெல்லு, முட்டை கலந்துருக்க நான் மெயினாக சொல்லியே ஆகணும். அந்த டேஸ்ட்டு முட்டையோட கலந்து தான் நூடுல்ஸ் வருது. அந்த டேஸ்ட்டு எல்லாமே கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக வருது. ஒரு சிக்கன் நூடுல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்டே சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒரு டேஸ்ட்டு. அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறப்பெல்லாம் ஒளிவிக்கிட்டே இருக்குது இதை பார்க்குறப்ப. ஸோ இன்னொரு வாய் வச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் முன்னே செஞ்சும் சாப்பிட்ருக்கேங்க. அப்போ வந்து இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் நான் கலந்தது கிடையாது. அண்ட் இப்போ செஞ்சு சாப்பிட்றப்ப அதை விட இன்னும் ஒரு 10 மடங்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கா பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். அண்ட் பெல் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதை விட நான் இன்னும் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாப் பை, see you.